ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக டார்க் மாஃபியா கிங் இன் ஸ்வீட் லவோட நெக்ஸ்ட் பாட்டு தான் அட்டு இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போடலாம். நான் பேசுகிற வேடையாக இருக்கட்டும் பெயின் தர மாதிரி தெரிஞ்சா எம்ரலி சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? பாட்டுக்குள்ள போடலாம். மார்க்குக்கு ஹேண்ட்ஸில் இருந்த புல்லட்டை ரிமூவ் பண்ணி கட்டு போட்டுட்ருப்பாங்க. ஜேக்கோட பாடி கார்ட்ஸ் எல்லாருமே அதே பிளேஸில் இருக்க சொல்ல நம்ம ஜிமினா தான் ஜிமினா செம்ம கோவத்திலேயே நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தா இப்போ அந்த பிளேஸ்க்கு கரெக்டாக சுகர் என்ட்ரு ஆகுறாரு. இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு? நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி இந்த சிட்டியில் அப்படிங்கிற மாதிரி கோவமாக திட்டிட்டு என் பிரதருக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி டேயை பார்த்து பேசுனா, உங்கள் பிரதர் தேவையில்லாமல் ஏன் லைனில் கிராஸ் ஆகிட்டான். அதான் எனக்கு வர வேண்டிய கன் ஷூட்டை அவன் வாங்கிக்கிட்டான். என்ன தான் அந்த ஷூட் அவுட் ஆகிருக்கணும், எதுக்கு தேவையில்லாமல் அவன் குறுக்க வந்தான். என்ன வந்துட்டுருங்க? நான் ஒன்று என்னை சேவ் பண்ணணும்னு சொல்லி அவனை முன்னாடி விடலை அப்படிங்கிற மாதிரி வேறு சுகாவை திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுறதை பட்டுட்டு சுகா ரொம்ப காண்டாக்கி ஐயோ அப்படிங்கிற மாதிரி முறைச்சிட்டு நேராக அங்கே டாக்டர்லாம் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்களா அந்த ரூம்கிட்ட போயிடுவார். இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா இப்போ அதே பிளேஸுக்கு கரெக்டாக நம்ம டேயோட பேரண்ட்ஸுமே வராங்க. நேராக வந்துட்டு ஜேக்கிக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக க்ரை பண்ணுறாங்க. இந்த மாதிரி க்ரை பண்ணால் டேக்கு ஒன்றுமே புரியல. என்ன என்னோடய பேரண்ட்ஸ் ஜேகே பற்றிலாம் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கானா அவனுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் டேக்கு ஒன்றுமே புரியல. எனக்கே என்னாச்சுன்னு வந்துட்டு என்னோடய பேரண்ட்ஸ் கேட்காம அது என்ன ஜேக்கிக்கு என்னாச்சுன்னு வந்துட்டு கேட்குறாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சேடாகி அப்படியே போய் ஒரு சேரில் போய் உட்காருதாரு. இந்த மாதிரி உட்காண்டான். இதை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு நேராக டேக்கிட்ட வந்துட்டு இப்போ ஹாப்பியா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கியா? நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்லடா அவர் உன்னோட ஹஸ்பண்டுன்ட்டு. ஒரு டைமாவது நான் சொல்கிறத கேட்டியாடா? ஓகே, நீ மாஃபியாஸ் எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணணும், உங்களுக்கான பனிஷ்மெண்ட்டை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அது குட் திங்கிங். ஆனால் அவர் உன்னோட ஹஸ்பண்ட்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா? இப்போ வந்து சேடாக உட்காந்துட்ருக்க. இங்கே பாருட்டு, நானும் சரி உன்னை ஹேட் ஆக்கக்கூடாது, உன்னை பெயின் படுத்தக்கூடாதுன்னு தான் எதையுமே பேசாமல் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா பேசினா, ஜிமின் நீ என்னை திட்டுறதுனாலலாம் நான் உடஞ்சிட மாட்டேன், க்ரையும் பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு ஒரு சின்ன டவுட், அதை மட்டும் கிளியர் பண்ணுறியா? இன்னும் உனக்கு என்ன டவுட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேறு கோமா திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா, இல்லை இப்போ இங்கே வந்துட்டு என்னோடய பேரண்ட்ஸ் தானே, என்னோடய பேரண்ட்ஸாக இருந்துட்டு என்னை பற்றி எதையுமே கேட்காம ஜேகேக்கு என்னாச்சுன்னு ஏன் வந்து கேட்குறாங்க? இப்போ வரைக்கும் என்கிட்ட வந்து அவங்க பேசலையே. அது மட்டும் இல்லை, நானும் நோட் பண்ணிகிட்ருக்கேன். ஜேகே எப்போ என்ன மேரேஜ் பண்ணிட்டு போனானோ அப்போதுலேருந்து நீ ஜேகே உன்னோட ஹஸ்பண்ட், அவங்க கூட லைஃப்பை லீட் பண்ணு, ஜேகே கூட இருக்கிறதுல நீ சேஃபாக இருப்ப அப்படிங்கிற மாதிரி முழுக்க நீ ஜேகே வச்சு தான் பேசுகிற. இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு? ஜேகே உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? ஏன் பேரண்ட்ஸ் எதுக்கு ஜேகேக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க? இங்கே பாரு ஜிமின், இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு? என்னை எல்லோரும் சேர்ந்து டென்ஷன் ஆக்குறீங்களா? என்னோடய பேரண்ட்ஸ் தானே, நான் இங்கே தானே இருக்கிறேன். ஏன் என்கிட்ட வந்து அவங்க பேசலை? எதுக்காக என்கிட்ட வந்து அவங்க பேசலை? இப்போ கூட பாரு, அந்த ரூம்கிட்ட நின்று எப்படி க்ரை பண்ணி அழுறாங்கன்ட்டு. என்கிட்ட வந்துட்டு உனக்கு எங்கேயாவது அடிபட்டிருக்கான்னு ஏன் அவங்க கேட்கல? ஏன்னா ஜேகேயோட பேரண்ட்ஸ் தான் அவங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா ஒரு எமோஷனில் கத்திடுவார். இந்த மாதிரி கத்துறதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி, என்ன சொல்கிற? ஆமாம், அவங்க ஒன்றும் உன்னோட பேரண்ட்ஸ் கிடையாதுட்டு, உன்னோட பேரண்ட்ஸ் கிடையாது, அவங்க ரெண்டு பேருமே ஜங்குக்கோட பேரண்ட்ஸ். ஜங்குக்னா யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல? ஜேகே த மாஃபியா கிங், உன்னோட ஹஸ்பண்ட் ஜேகேயோட பேரண்ட், அவங்க தான் அவங்களோட பேரண்ட், உன்னோட பேரண்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு நம்ம ரொம்ப ஷாக் ஆகுறாரு. என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். நம்ம ஜிமினா வந்து அந்த ஃபாஸ்ட்டில் கொஞ்சம் மெமரி நம்ம டேக்கு ரீகாப் ஆகாமல் இருக்குல்ல, அந்த மூமெண்ட்டை நம்ம டேட்ட சொல்கிறாரு. இப்போ அப்படியே ஒரு
10 இயர்ஸ்க்கு முன்னாடியே போகுது. இந்த மாதிரி முன்னாடி போனோம். இப்போ நம்ம வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் தான் படிச்சுட்ருப்பாரு. ஆனால் நம்ம ஜேகே வந்து காலேஜெலாம் படித்து முடிச்சிருப்பாரு. ஜேகேக்கு கொஞ்சம் ஏஜ் அதிகம். விட 4 வயசு 4 ஏஜ் அதிகம். இந்த மாதிரி நம்மகிட்ட காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தோம். ஜிமினா கிட்ட தான் நம்மகிட்ட புலம்பிக்கிட்டே வராரு. ஜிமின் உனக்கு ஒன்று தெரியுமா? என்னடா? ஜிமின் ஏன் ஜங்குக் இன்னைக்கு அவங்க ஃபேமிலியோட என்னோட ஹவுஸ்க்கு வரான் தெரியுமா உனக்கு? அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எக்ஸைட் ஆகி பேசுவார். இந்த மாதிரி பேசினோம். என்ன ரொம்ப எக்ஸைட் ஆகுற? ஏன் ஜங்குக்குன்னா அந்த பர்சன் மேலே அவ்வளோ ஃபீலிங்கா, அவ்வளோ லவ்வா உனக்கு? அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாடா, எப்போவாவது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோடு என்னோடய பிளேஸ்க்கே வருவான். எப்பண்டா வருவான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ வரான். ஏன்டா அவன் நம்ம கூட படிக்கிற பையனா? சேச்சே, அவனுக்கு நம்மளை விட 4 ஏஜ் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னடா அப்போ இப்படி பேசுகிற? அது என்னோட பாய் ஃப்ரெண்டில், நான் அப்போ அப்படித்தான் பேசுவேன். ஓ அப்படியா? சரி, இன்ட்ரோலாம் எனக்கு கொடுப்பியா? அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கேட்கவும், அதுக்கு தாண்டா உன்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீ ஈவினிங் என்னோடய ஹவுஸ்க்கு ஏன் கூடயே வந்துரு. ஜங்குக்கு நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் ஜங்குக்கு என்ன லவ் பண்ணுறான்னா லவ் பண்ணலையாங்கிறது நீ தான் எனக்கு கண்டுபிடிச்சி சொல்கிற. இப்போ தான் என்னமோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெரிய பாய் ஃப்ரெண்ட் ரேஞ்சில் பேசினேன். நான் லவ் பண்ணுறேன்டா. ஆனால் ஜங்குக்கு ரொம்ப மாஸாக கெட்டாக ஹாட்டாக செமையாக இருப்பானா? அதை விட நான் அவனோட ஏஜ் கம்மியா? அவன் வேறு ஏதாவது ஒரு பர்சன்ட்டை லவ் பண்ணானா நான் என்ன பண்ணேன்? அதான் எனக்கு என்னோடய கன்ஃபியூஷனை கொஞ்சம் கிளியர் பண்ணிடுறியா என் கூட வந்து? அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிக்கிட்டே வந்தா இப்போ நேராக ஹவுஸ்க்கே வந்துருப்பாங்க. ஹவுஸில் இப்போ நம்மகிட்ட இதான் வேகமாக ஓடி வந்து டோர்கிட்ட நிற்கிறாரு. ஜங்கு வந்துட்டானா? வரலையே அப்படிங்கிற மாதிரி வேகமாக மறுபடியும் வந்து சோஃபாவில் உட்காருதாரு. இந்த மாதிரி உட்காந்துட்டு மறுபடியும் ஒரு 10 செகண்ட் கழிச்சு மறுபடியும் டோர்கிட்ட வந்து எட்டி பார்க்குறாரு. இன்னும் கார் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி எட்டி பார்த்துட்டு மறுபடியும் போய் சோஃபாவில் உட்காருதாரு. இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு ஜிமினா காண்டாகி அடுத்த டைம் நம்மகிட்ட எழுந்துக்கிட்டான். டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு, காரு உள்ளே என்ட்ராக சொல்ல கேட்டு ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்கும். காரு உள்ளே என்ட்ராகிற சவுண்டு கேட்கும். காரு டோருக்கிட்ட தான் வந்து நிற்கும். அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு தான் ஜங்குக்கு வரப்போகிறான். ஏன் அங்கிட்டு இங்கிட்டு நடக்கிற? அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கலாய்க்கிறாரு. வாடா, நானே என் ஜங்குக்கை 6 மந்த் கழிச்சு திரும்ப பார்க்குறமேன்ட்டு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏதோ 6 இயர்ஸாக பார்க்காத மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி வீமெண்ட் 2 பேரும் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருந்தா அந்த பிளேஸ்க்குள்ள கரெக்டாக நம்ம ஜங்குக்கோட கார் என்ட்ராகுது. இதை நோட் பண்ணிவிட்டு ஐயோ ஜங்குக்கு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினாவெலாம் கண்டுக்காமல் எழுந்து நேராக டோர்கிட்ட போகிறாரு. இந்த மாதிரி பண்ணால் ஏதோ என்னை கூட்டிகிட்டு வந்து எதையோ கன்ஃபியூஷனை கிளியர் பண்ண போகிறேன்னா இப்படி பாதியிலே விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பின்னோடி வந்து நம்ம ஜிமினா நிற்கிறாரு. பேக்கப் பண்ணபடி நிற்கிறாரு. எதுடா உன் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டான். இப்போ நம்ம ஜங்குக் அப்படியே இந்த காரை விட்டு இறங்குறாரு. இந்த மாதிரி இறங்கினா நம்மகிட்ட சொன்ன மாதிரியே தான் இருக்கார். அந்த அளவுக்கு பிளாக் அண்ட் பிளாக் ஷர்ட்டில் லாங் ஹேர் வச்சு ரொம்ப மாஸாக ஒரு கெட்டாக ஒரு கேங்ஸ்டர் லுக்கில் தான் இருக்கிறாரு. பிஎஸ்லாம் மாட்டியிருக்காரு. நிறைய இயரிங் போட்டிருக்காரு. இந்த மாதிரி வந்து இறங்குற நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு நீ சொன்ன போட்டு கூட நான் நம்பலடா. நேரில் பார்க்க சொல்ல மாசாக தான் இருக்காரு. அவர் என்னோட ஜங்குக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சும்மா டென்ஷன் ஆகாதடா, ஜெலஸ் ஆக்கி பார்த்தேன் உன்னை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி நோட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஏன் நம்ம ஜிமினா பேக்கப் பண்ணபடியே பேசிக்கிட்டு இருக்க மூமெண்ட்டை உள்ளே என்ட்ராகிற ஜங்குக்குமே பார்க்குறாரு. பார்த்துட்டு பாட்டு அப்படியே முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சா என்னடா என்ட்ராக்க சொல்லி உன் பாய் ஃப்ரெண்டு முறைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. எனக்கும் அண்ணன் டவுட் இருக்குடா, என்னை பாட்டு எப்படி சிரிக்க தானே செய்வான், இப்போ என்ன முறைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மீன் அப்படியே திரும்புகிறாங்க. இந்த மாதிரி திரும்பினா நம்ம ஜங்குக்கோட பேரண்ட்ஸும் டேயோட பேரண்ட்ஸும் 6 மந்த் கழிச்சு மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணி ஜாலியாக பேசி சிரிக்கலாம் செய்கிறாங்க. இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருந்தான். இப்போ டைம்லாம் மூவ் ஆன் ஆகி நைட் எல்லாருமே டின்னர் சாப்பிட்றாங்க. ஜிமினாவும் அதே பிளேஸில் தான் இருக்கார். இந்த மாதிரி டின்னர் சாப்பிட்டா இப்போவுமே நம்ம ஜங்கு கொண்டுட்டே பாட்டு ஹெவியாக முறைச்சிக்கிட்டு தான் இருக்கார். இந்த மாதிரி முறைச்சிக்கிட்டு இருந்தா மச்சான் எனக்கு ஏதோ பயங்கர டவுட்டாக இருக்குடா. நீ சொன்ன மாதிரி அவருக்கு ஏதோ கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு இருக்கும் உங்களுக்கு, நீலாம் அவர் மேலே தேவையில்லாமல் திங்க் ஆகாட்ட அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லவும், மச்சான் நான் ஒன்றை தாண்டா நம்பியிருக்கேன். எனக்கு என்
ஜங்குக்கு வேணும்டா, எனக்குன்னு வேணும்டா, ஏதாட்டு பிளான் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி நம்ம டைகன் ஜிமினாவும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தான் நம்ம ஜங்குக்கு ஜலஸ் ஆகிட்டு இருக்கு. இது கூட தெரியாமல் அவங்க பாட்டுக்கு 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தான். டைம் ஸ்கிப் ஆகி இப்போ டேயோட ரூமில் தான், டேய் ஐடியா கொடுன்னு சொல்லிக்கிட்டு உன்னை இந்த பிளேஸில் வச்சுக்கிட்டு எவ்வளோ நேரம் கட்டிக்கிட்டு இருக்கேன், ஒரு டைமாவது ஒரு ஐடியா கொடுத்தியாடா, டேய் இங்கே வாடா நீ அப்படிங்கிற மாதிரி டே கூப்பிடவும், என்னடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜிமினாட்ட நிற்பாரா அந்த மாதிரினா, ஐடியா கொடுன்னு சொல்லிட்டா மட்டும் ஐடியா மேலே இருந்து கீழே விழுந்துருமா? அதுக்கு பிரெயின் ஒர்க் ஆகணும்டா. ஏன் மச்சான் உனக்கு பிரெயின் ஒர்க் ஆகலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம கலாய்ப்பேன், அப்போ நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினை எழுந்துக்கிட்டா, சரிடா ப்ளீஸ்டா தெரியாமடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா கிட்ட போராடிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வீமின் 2 பேருமே பேசிகிட்டு இருக்க மொமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, ஜிமினாவை எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்களோ அதே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம ஜங்குக்குமே வீமீனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அவரோட ரூமுக்கு போகிறாரு. இந்த மாதிரி ரூமுக்கு போனால் இப்போ நம்ம டேட்டா ஐடியா வந்துருச்சா வரலையாடா, வலிக்குதுடா, தலையில் கொட்டுறது நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜிமினா ஏதோ ஒரு பிளானை சொல்கிறாரு. டேய் இந்த மாதிரிலாம் பேசுனா என்னை அடிச்சிட மாட்டாரே, நீ பேசுகிறத பொறுத்து மச்சான், கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயை நேராக ஜொங்கு கூட ரூமில் கொண்டு வந்து விட்டுட்டு ரூமுக்கு வெளியே நிற்கிறாரு. உனக்கு தைரியம் கொடுக்குற மாதிரி வெளியவே நான் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், எனக்கு உள்ள அடி விழுந்தா நீ அப்படியே எழுந்து ஓடுறதுக்கு தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம டே இப்படி பேசிக்கிட்டு நம்ம ஜிமினா பட்டு முறைக்கிறாரு. என்ன மச்சான் லவ் பண்ணுற பர்சன்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அப்படி இப்படி பேசிட்டு அப்படி இப்படி இருப்பீங்க, பக்கத்தில் நான் இந்த டிஸ்டர்பாக இருக்காது. டேய் நீ பேசுகிறதுலாம் கேட்க சொல்ல நல்லா தாண்டா இருக்குது, ஆனால் பயமாக இருக்கா மச்சான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கேட்கவும், ஆமாண்டா ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எங்கே பாரு சிம்பிள் ஐடியா சொல்கிறா மச்சான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா நம்ம நோட் பண்ணால் பேசிக்கிட்டே இருக்க சொல்ல, ஸ்மைல் பண்ணபடி உன்னை நோட் பண்ணாருன்னு வச்சுக்கோ, அப்படி நின்று பேசுடு, நீ பேச ஸ்டார்ட் பண்ணதுக்குள்ளே முறைச்சிட்டாருன்னு வச்சுக்கோ, அப்படியே பேக் சைடாகவே நடந்தபடி நீ ரூமுக்கு வெளியே வந்துரு, அப்புறம் நம்ம 2 பேரும் ஒரு ரூமுக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பிளானுக்கே பிளானாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கவும், ஆமாண்டா நான் சொன்ன பிளானை கரெக்டாக பண்ணு, ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணபடி உன்னை பார்த்து ஹாப்பியில் பேசினாருன்னா அப்படியே லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிடு, உன்னை பார்த்து காண்டாயிட்டாருன்னா அப்படியே வெளியே ஓடி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜிமினா சொல்லிட்டு ரூம்குள்ளே பிடிச்சி தள்ளவும் நம்ம வேகமாக புஷ் ஆகி விழுற மூமெண்ட்டுக்கு அந்த டோர் பக்கத்தில் க்ளோஸ் பண்ண நம்ம ஜங்குக் கிரிப்பாக பிடிக்கிறாரு. என்ன பண்ணிகிட்ருக்கு இந்த பிளேஸில் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்லேயே நம்ம ஜங்குக் திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா, ஹே என்னடா ஏன் ஹவுஸில் இருந்துட்டு என்னையை திட்டுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா நம்ம ஜிமினாடா அவரோட கெட்டில் அவரே அடிக்கிறாரு. என்ன மாதிரி பேச சொன்னால் என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க மாதிரி, உன்னை சாப்பிட்டாதடா பேச சொன்னேன், சண்டைக்கு போடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா நோட் பண்ணால், என்ன துணிச்சல்டா உனக்கு, ஹவுஸ்க்கு வந்திருந்தா அப்போ உன் இஷ்டத்துக்கு ரூம்குள்ளே என்ட்ராகுவியா? ஆமாம் இது என்னோட ரூம், அது முதல்ல உனக்கு தெரியுமா, பாரு வாலில் ஏன் பிக்கெட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வாலில் இருக்க டேயோட பிக்கை கட்டுறாரு. பற்றியா அது என்னோட ரூமு, சொல்ல போனால் நான் தான் உனக்கு இந்த ரூமை ஃப்ரீ பண்ணி விட்ருக்கேன், அதை நினச்சி நீ ஹாப்பி ஆக்கணும், நீ என்னென்னா ஏன் ரூமுக்குள்ளே வர்றதுக்கு பர்மிஷன் வேணும்னு கேட்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெட்டில் போய் உட்காருவாரா. போச்சு, அவன்கிட்ட நான் என்னமோ ஒரு பிளானை போட்டு கொடுத்து அனுப்புனா அவன் என்னமோ பற்றி பேசிகிட்டு இருக்கான் பாரு அப்படிங்கிற மாதிரி ஜிமி 2 டோர்கிட்டயே நின்றுக்கிட்டு மச்சான் நான் போட்ட பிளானை செய்டா அப்படிங்கிற மாதிரியே திட்டிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி திட்டிகிட்டு இருந்தான். நம்ம ஜங்குக்கிட்ட அப்படியே டேப்பட்டு திரும்பிட்டு, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா, டைம் ஆயிடுச்சு, ஸ்லீப் பண்ணணும், ஸ்லீப் பண்ணு, யார் வேண்டாம்னா அண்டாருக்கு பெட்டு ஸ்லீப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ஸ்லீப் பண்ணுங்கிற மாதிரி பெட்ஷீட்டெல்லாம் தூக்கி காட்டுறாரு, ஸ்லீப் பண்ணுங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுறது கேட்டு நம்ம ஜங்கு கொஞ்சம் காண்டாக்கி வேகமாக கிட்ட நிற்கவும், ஆகா என்ன ஜங்கு கோமான மாதிரி தெரியுது, கோமாயிருப்பானோ, பரவாயில்ல கோவப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் பக்கத்தில் நின்றுட்டு, என்ன ஜங்குக்
ஒரு 1/2 இன்ச் வளர்ந்துட்ட பிள்ளைக்கு அப்படிங்கிற மாதிரி வேற பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசுனா ஐயோ இந்த டேயே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே டோருக்கு வெளியே லைட்டாக உள்ளே தெரிகிறபடி நம்ம ஜிமினா நீட்டுறாரு. டே லூஸு, நான் என்னடா சொல்லி கொடுத்தேன், நீ என்னடா பேசிகிட்டு இருக்க, லவ் ப்ரப்போஸ் பண்ண சொல்லி கொடுத்தா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி திட்டிகிட்டு இருக்கிறத நான் டே நோட் பண்ணிவிட்டு, அட ஆமாம், நம்ம இந்த ரூம்குள்ளே எதுக்கு வந்தோம், ப்ரப்போஸ் பண்ண வந்தோம், அதை மறந்துட்டு என்னெல்லாமோ பேசிகிட்டு இருக்கேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹைட்டை செக் பண்ணிகிட்டு இருந்தேன் நம்ம டேட்டாம். அப்புறம் ஜங்குக் எப்படி இருக்கீங்க, ஃப்ரீயாக இருக்கீங்களா, கொஞ்ச நேரம் நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், 2 பேரும் கொஞ்சம் ஜாலியாக பேசலாமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு நம்ம ஜங்குக் கிட்ட வந்துட்டு, நான் உங்களை லவ் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன், நீங்கள் என்ன லவ் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி வேற கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் ப்ரொப்போஸ் பண்ண சொன்னால் எப்படி போய் பேசிகிட்டு இருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா காண்டாக்கி நம்ம டேயை பார்த்து முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சான், என்ன முறைக்கிறான் நம்மளை பார்த்து அப்படிங்கிற மாதிரி டேய் நம்ம ஜிமினாவே பார்த்து தான் பேசுகிறது மொத்தமாக ஜிமினா பார்த்து பேசுகிறாரு. ஆனால் ஜங்குக்கு முன்னாடி நிற்கிறாரு. இதை நம்ம ஜங்குக்கு முழுக்க நோட் பண்ணிட்டு அப்படியே பேக் சைடில் டோர்கிட்ட நின்று எட்டி பார்த்து பேசிகிட்டு இருக்காருல ஜிமினா, அவரை பார்க்குறாரு. இப்படி பார்த்து ஐயோ நம்மளை பார்த்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா அப்படியே ரூமுக்கு வெளியே போனால் என்ன போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே மச்சான் என்னடா காணாம போயிட்ட அப்படிங்கிற மாதிரியே நம்ம நம்ம ஜிமினாவை நோட் பண்ணுவார். அந்த மாதிரி நோட் பண்ணால் நம்ம ஜங்குக்கு அப்படி திரும்பி நம்ம வியை நோட் பண்ணிவிட்டு, என்ன பண்ணிகிட்ருக்குங்க நீ, இப்போ ப்ரப்போஸ் பண்ண வந்தேன் ஜங்குக், ஆனால் எப்படி ப்ரப்போஸு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நம்மகிட்ட எல்லாம் பேச முடியல, அவரால் பேச முடியாமல் திணறுதாரு. இவ்வளோ நேரம் அவனை பார்த்து தான் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தேன், இப்போ பேச வர மாட்டாங்க, என்ன பண்ணானுங்கிற மாதிரி நம்மகிட்ட எப்படி திருன்னு முடிச்சிட்டு இருக்கிறத நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிட்டு ஜங்குக்கு சிரிப்பு வருது. இந்த மாதிரி சிரிச்சா நான் காமெடி பண்ணுற மாதிரி ஒன்றும் பண்ணலையடா அப்படிங்கிற மாதிரியே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் ஜங்குக் பயங்கரமாக வர சிரிக்க ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரி சிரிச்சா ரூமுக்கு வெளியே இருக்கிற ஜிமினாடா, இங்கே என்ன நடக்கு, நீ இவ்வளோ சிரிக்கிறான், என் மச்சான் காமெடி எதுவும் பண்ண ஆரம்பிச்சிட்டானா என்ன அப்படிங்கிற மாதிரியே நோட் பண்ணான். ஜங்குக் சிரிக்கிறத பார்த்து நம்ம இரிட்டேட்டிங் ஆகிடுவார். எவ்வளோ துணிச்சல், நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறது, நல்லா ப்ரப்போஸ் பண்ணலன்னு சிரிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டக்குனுங்கிறது போகலாங்கிற மாதிரி போவாரா. இந்த மாதிரி போகிற நம்ம வியோட ஹிப்பை பிடிச்சி அப்படியே நம்ம ஜங்குக் மேலே தூக்குறாரு. ஹே ஜங்குக் என்ன பண்ணுற இறக்கி விட்றா, இது என்ன பேக்கி விடா, எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி இப்போ பிடிச்சி தூக்குறேன், நான் ஒன்றும் பேபி இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே பயங்கரமாக கத்துவார். இந்த மாதிரி கத்துனா நம்ம ஜங்குக் எப்போல்லாம் டையை பார்க்குறாரோ இப்படி தான் இப்போ பிடிச்சி தூக்குவார் பிறகு மேலே. அந்த மாதிரி இப்போ பிடிச்சி தூக்கி ஹக் பண்ண பிடிக்கிறாரு. பா என்ன ஒரு மூமெண்ட்ரா, என் மச்சானுக்கு தான் ப்ரப்போஸ் பண்ண தெரில, பட் ஜங்குக் ரொமான்டிக்கில் வர்ற மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு, அப்போ ஜங்குக் லவ் பண்ணுறான்ப்பா அப்படிங்கிற மாதிரி நேராக டேயோட ரூமுக்கே பேர் வரும். இந்த மாதிரி பண்ணால் ஜங்குக் அறிவு கெட்டவனை கீழே இறக்கி விட்றா, என்ன மாதிரி என்னை பிடிச்சிட்ருக்க, பேரண்ட்ஸ் யாராவது பார்த்தா என்னடா நினைப்பாங்க, கீழே இறக்கி விட்றா, ஜங்குக் விடு விடுறா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜங்குக்கு நம்மகிட்டே அடிக்கிறாரு. இந்த மாதிரி இப்போ தூக்கி பிடிச்சபடி ஹக் பண்ணபடி பிடிச்சிட்ருக்கு. நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு, ஏண்டா ப்ரப்போஸ் கூட எப்படி பண்ணணும்னு தெரியாதா, அதான் தெரிலல்ல, ஐ லவ் யூன்னு அந்த வேடை மட்டும் சொல்லிட்டு போகலாம்ல, ஃப்ரெண்டு வர்றதுக்கு ஹெல்ப்பா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. ஜங்குக்கு எது பேசுகிறதாலும் சரி கீழே இறக்கி விட்டு பேசுகிறேன், இப்படி தூக்கி வச்சுட்டு பேசாத, இறக்கி விட்றா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே பயங்கரமாக கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா நம்மகிட்டையே அப்படியே பெட்டில் தூக்கி வீசுவோம். நம்மகிட்டே ஷாக் ஆக்கி, ஹே ஜங்குக் என்ன நினச்சிட்டு இருக்க, என்னை விட பெரிய பையனா இருந்தாலும் உன்னை பார்த்து பயந்துருவேனா அப்படிங்கிற மாதிரி வேற நம்ம ஜங்குக்கிட்ட மறுபடியும் ஃபைட்டுக்கு போகிறாரு. அதானே எப்போவாவது உன் ஹவுஸ்க்கு வந்து என்கிட்ட சாஃப்டாக பேசுவியாடா, இந்த மாதிரி தானடா ஃபைட்டுக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயை அப்படியே பெட்டில் பிடிச்சி லாக் பண்ணுறாரு. ஜங்குக் என்ன பண்ணுற ப்ரப்போஸ் தானே பண்ண வந்த, ஆமாம் அதுக்கு என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே ரொம்ப ஷாக்காக பார்த்துட்டு இருந்தேன். டேயோட லிப்பில் அப்படியே நம்ம ஜங்குக் கிஸ் பண்ணி லிப் லாக் பண்ணபடி அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, நானும் தான் உன்னை லவ் பண்ணுறேன், அது எப்படி, ரொம்ப க்ளோஸாக ஒரு பர்சன்ட் கூட இருந்த மாதிரி தெரியுது,
யார் அந்த பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஐயோ ஜிமினா சொல்றியா அப்படிங்கிற மாதிரி, என் மச்சானா சொல்றியாங்கிற மாதிரி வேற கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் மச்சானா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் ஷாக் ஆனோம். நாங்கள் 2 பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. ஆனால் இது வரைக்கும் நான் அவன் ஹவுஸில் பார்த்தது இல்லையே. நான் உன்னை மீட் பண்ண வைக்கணும்னா அவனை ஹவுஸ்க்கே கூட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினா வீடு சீக்ஸாக கப் பண்ணப்படி ஜேக்கே க்ளோஸ் அழுட்டுட்டு, எங்கே பாருட்டே, எங்கே பாருவி, நான் ஓவர் பொசசிவ் நல்லாவே தெரியும்ல. ஆ ஏன் முன்னாடி அதர் பர்சன் கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடாது? அப்புறம் என்ன ஜங்குக் பேட் பாயாக சேஞ்ச் ஆயிடுவான். ஓகேயா? உன் கூட இந்த 1 வீக் ஜாலியாக இருக்கணும்னு நினச்சி தான் இந்த பிளேஸ்க்கு வந்தேன். நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாருமே ட்ரிப்புக்கு போகிறோம், தெரியும்ல? ஆ ஆ தெரியும் ஜங்குக். அதுக்கு இதுக்கு என் சீக்ஸ் இப்படி பிடிச்சி கில்லுற அப்படிங்கிற மாதிரி நம்ம டே பேசவும், டே அப்படி தூக்கி நம்ம ஜங்குக் அவரோட தைசில் உட்கார வச்சுட்டு, ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க? ஆ எதுக்காக இந்த மாதிரி நர்வஸ் ஆகுற? இவ்வளோ நேரம் என்கிட்ட எப்படி ஃபைட் பண்ணேன் அப்படின்னு நான் பக்கத்தில் வந்தால் மட்டும் இப்படி நர்வஸ் ஆகுறேங்கிற மாதிரி ரொம்ப நார்மலாக 2 பேருமே இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அப்படி இருந்தாலும் கொஞ்ச நேரம் ஃபைட் பண்ணுறாங்க, கொஞ்ச நேரம் ரொமான்டிக்காக வர பேசிக்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருந்தால் எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. ஜிமினா டேயோட பேரண்ட்ஸ், ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் இவங்க எல்லாருமே ட்ரிப்புக்கு தான் போகிறாங்க. இந்த மாதிரி ட்ரிப்புக்கு போனால் நம்ம டே தான் கேட்குறாரு, நம்ம தான் கேட்குறாரு நம்ம ஜிமினா கிட்ட, டேய் ஜங்குக் பார்த்தேன் நீ ஒன்றும் என்கிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன்லாம் பண்ணான்டா, அவர் உன்னை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறாரு அப்படிங்கிற பற்றி நம்ம ஜிமினா சொல்லியிருப்பாரு. சரிடா இப்போ என்ன பண்ணலாம், ட்ரிப்புக்கு வந்திருக்கோம், ட்ரிப்பையும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் கூட க்ளோஸாக இருக்கிறத விட ஜிமினா கூட தான் அப்போவுமே ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்தா எந்த மாதிரி அரட்டை அடிப்பாங்களோ அந்த மாதிரி அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறது நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, ஹவுஸுக்கு வா, நான் ஒன்றா பார்க்க ஆசையாக என்னோட சிட்டியிலேருந்து இந்த பிளேஸ்க்கு வந்தா ஏன் கூட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதை விட்டுட்டு உன் ஃப்ரெண்டு கூட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுவேங்கிற மாதிரி கடுப்புலேயும் நம்ம ஜங்குக் நம்ம என்ன நோட் பண்ணிகிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி நோட் பண்ணோம். அன்றைக்கி டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அந்த பிளேஸ்க்கு ட்ரிப்புக்கு போன பிளேஸ்லேருந்து நேராக ஹவுஸ்க்கு தான் கிளம்புறாங்க. இந்த மாதிரி கிளம்புனா இப்போ நம்ம டே தான் நம்ம தான் நம்ம ஜங்குக்கோட பேரண்ட்ஸை நோட் பண்ணிவிட்டு, ஜங்குக்கோட பேரண்ட்ஸோட வந்திருப்பாங்களா கார், அந்த காரில் மீன் ஏறிக்கிறாங்க. இந்த மாதிரி ஏறினா இதை நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு, ஏன் இந்த காரில் வந்துருக்கோம், பேரண்ட்ஸ் கூட வரலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கேட்கவும், அதெல்லாம் முடியாது, எனக்கும் உனக்கும் ஒரு பெட்டு, என்ன பெட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏன்னா டோரை ஓப்பன் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு உள்ளே வர்றதுக்கு அலோவ் பண்ணாமல் டோரை எல்லாத்தையுமே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காரு. இந்த மாதிரி டோருக்கு வெளியே நின்று நம்ம ஜெயிக்க என்ன பெட் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நம்ம 2 பேரோட காரையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம், இப்போ இதுலேருந்து இது என்னோட கார், அதுதான் உன்னோட கார், நீ என்ன பண்ணுறன்னா என் பேரண்ட்ஸ் கூட நீ அந்த காரில் வர, யாரோட கார் மண்டல ஹவுஸ்க்கு போட்டு அவங்க தான் வின்னர். ஓ அப்படியா பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயோட கார்ட்டு கிட்ட க்ளோஸாக வந்துட்டு, ஒரு வேளை அந்த பிளேஸில் வின் ஆகிறது இந்த ஜங்குக்கா இருந்தா இந்த ஜங்கு கேட்குற ரிவார்டை மட்டுத்தையும் இந்த பண்ணணும், பண்ணுவானா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்ன இப்படிலாம் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை நோட் பண்ணால், நான் கேட்டதுக்கு பதில் சொல்கிறா, நான் வின் பண்ணால் நான் கேட்குற ரிவார்டை பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஓகே நீ வின் பண்ணால் நீ கேட்குற ரிவார்டை நீ வச்சுக்கோ, நான் வின் பண்ணால் நான் கேட்குற ரிவார்டை எனக்கு தந்துக்கோனுங்கிற மாதிரி டீல்லாம் போட்டு முடிச்சு இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு ஜங்குக்குமே நக்கலாக சிரிச்சபடி கரெக்டாக நம்ம டேயோட பேரண்ட்ஸ் வருவாங்களே அந்த காரில் இதை வந்து உட்காருவார் வந்து உட்காந்தோம். இப்போ அந்த பிளேஸ்லேருந்து அது மலை பகுதியாக இருந்தாலுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணப்படி ட்ரை பண்ணப்படியே நேராக கீழே இறங்குறாங்க. நம்ம தான் முதல்ல போனோம், சீக்கிரமாக காரை ட்ரை பண்ணுங்க அங்கிள், ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கூட டாடா பார்த்து நம்மகிட்டே பயங்கரமாக கத்திக்கிட்டே வந்தோம். 2 காருமே கொஞ்சம் அந்த போட்டிங்கை வச்சு வந்தால் எப்படி இருக்கும், ஒரு கார் முன்னே ஒரு கார் பின்னனுங்கிற மாதிரி இந்த மாதிரி தான் ப்ளே பண்ணிட்டு வருவாங்க. அந்த மாதிரி 2 காருமே முன்னையும் பின்னையும் வந்துட்டு இருந்தோம். அந்த காரை ஓட்டிக்கிட்டு இருக்கிறது நம்ம ஜங்குக்கா இருக்கும். ஜங்குக்கு தான் காரை ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காரு, டையை வின் பண்ண வைக்கக்கூடாதுன்ட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா, சீட்டிங் ஜங்குக், நீ சீட்டிங் பண்ணிகிட்டு இருக்க, எப்படி நீ காரை ட்ரைவ் பண்ணலாம், நீ சீட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி விண்டோலாம் ஓப்பன் பண்ணி ஜங்குக்கிட்ட ஃபைட்டுக்கு போகிறாரு. டே
எந்த கார் ஹவுஸ்க்கு போதா அதுதான் வின்னு. யார் ட்ரைவ் பண்ணுறாங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. உன் டேடு ட்ரைவ் பண்ணால் சீட் பண்ணி உன்னை வின் பண்ண வச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டேட்டாவை வீட்டை ஃபைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக குட்டி ஃபைட்டோடையே நேராக ஹவுஸ்க்கு வந்துட்டு இருக்க சொல்ல நம்ம ஜங்குக்கு ஓவர்டேக் பண்ணி டேயோட காரை முண்டி வேகமாக போவார். இந்த மாரி போனால் அங்கிள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் சன் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, காரை ஃபாஸ்ட்டாக ஓட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட இப்படி கட்டுனா டக்குன்னு பயங்கரமாக இடித்து ஒரு வித்தியாசமான பயங்கரமான ஒரு சவுண்டு கேட்கு. இந்த மாதிரி சவுண்டை கேட்டு அப்படியே கார் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தேன் ஜங்கு கூட டேட் அப்படியே காரை பிரேக் போட்டு நிப்பாட்டினா இப்படி ஃபாஸ்ட்டாக பண்ண நம்ம ஜங்கு கூட காரை தான் வேகமாக இன்னொரு ட்ரக் வந்துட்டு இடிச்சிருக்கும். இடித்த வேகத்துக்கு அந்த கார் ஒரு 3 டைமுக்கு 4 டைமுக்கு மேலே ரோலிங் ஆகிருக்கும். இந்த ரோலிங் ஆகிறதுல கார் ஓட்டிகிட்டு இருந்த நம்ம ஜங்கு கூட அந்த விண்டோ ஓப்பனில் இருந்ததில் பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ளே நம்ம ஜங்குக்கு விழுந்துருப்பார். ஆனால் அந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்த ஜங்குக்கு தாண்டி மூவ் ஆன் ஆகி கார் ஒரு 3 டைமுக்கு மேலே ரோல் ஆகி அதே பிளேஸில் பிளாஸ்ட் ஆகி மொத்தமாக டேமேஜ் ஆகும். இதை பார்த்துட்டு காருக்குள்ளே இருக்க எல்லாருமே அப்படியே வெளியே வராங்க. அந்த மாதிரி வெளியே வந்தால் ஜங்குக்கு அந்த பிளேஸில் மயங்கிருக்கிறது யாருக்குமே தெரியல. அது ஒரு ரொம்ப பள்ளமான பிளேஸுங்கிறதுனால யாருக்குமே தெரியல. கார் தூரமாக இருக்கிறத மட்டுமே நோட் பண்ணிவிட்டு எல்லாருமே அந்த கார்கிட்ட போனால் அந்த கார் மொத்தமாகவே பயங்கரமாகவே ஃபயர் ஆகி மொத்தமாக டேமேஜ் ஆகுது. இதை பார்த்து நம்மகிட்டே ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகி தேவோட பேரண்ட்ஸ் ஜங்கு 2 பேருமே அந்த பிளேஸில் தானே இருந்திருப்பாங்க. அந்த மூமெண்ட்டையும் சொல்லிவிட்டு ஜங்குக் மாம் டேட் ஃபயர் ஃபயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த மூமெண்ட்டை பார்க்க முடியாமல் பெயிண்டில் பயங்கரமாக கதறி அழுதுட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் ஜங்குக்கு நீ அந்த காருக்குள்ளே பெயிண்ட் இருக்கக்கூடாது மாம் டேட் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கதறி அழுதபடியும் நம்ம டைம் மொத்தமாக மயங்கியிருப்பார். இந்த மாதிரி டைம் மொத்தமாக மயங்கி விழுந்த மூமெண்ட்டும் தன்னோட சன் அந்த காரில் எடுத்தாட்டானுங்கிற மாதிரி ஜங்குக்கோட பேரண்ட்ஸுமே நோட் பண்ணிவிட்டு கதறி அழுதுகிட்டு இருந்தவங்க மயங்கி விழுந்ததை பார்த்துட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்துடுவாங்க. அந்த பிளேஸில் இருக்க ஜங்குக்கு விட்டுருவாங்க. இந்த மாதிரி அந்த பிளேஸ்லேருந்து சேவ் பண்ணணுங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். அதே பிளேஸில் பிஸ்னஸ் மீட்டிங்கை முடிச்சுட்டு ஹவுஸ்க்கு வந்துட்டுருக்கிற நம்ம சுகா பள்ளத்துக்குள்ளே நிறைய டாக்ஸு நிற்கிறத நோட் பண்ணுறாரு. என்ன ஒரே பிளேஸில் இத்தனை டாக்ஸ் நிற்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா அப்படியே கீழே இறங்கி வந்தால் அந்த பள்ளத்துக்குள்ளேருந்து நம்ம ஜங்குக்கு வெளியே வரதான் ட்ரை பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி கஷ்டப்படுற மூமெண்ட்டை நம்ம சுகா நோட் பண்ணிவிட்டு நீ எப்படி இவ்வளோ பெரிய பள்ளத்துக்குள்ளே போய் மாட்டின அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா நம்ம ஜங்குக்கிட்ட பேசி ஜங்குக்கு அந்த பள்ளத்துக்குள்ளே இருந்து புஷ் பண்ணி தூக்குறாரு. இந்த மாதிரி தூக்குனா இப்போ அந்த பிளேஸில் அந்த கார் மொத்தமாக எரிஞ்சு டேமேஜ் ஆகியிருக்க மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அந்த பிளேஸில் வேறு எந்த காருமே இல்லாததையும் நோட் பண்ணிவிட்டு நம்ம சுகாவை நோட் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களோட மொபைலை தாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தன்னோட பேரண்ட்ஸ்கிட்ட பேசுறதுக்கு ஜங்குக்கு மொபைலை கேட்டான். அந்த மொபைலை வாங்கி பேசக்கூட நம்ம ஜங்குக்கால் முடியாது. ரொம்ப டயர்டாகி பெயினில் மயங்கிடுவார். ஏன்னா நம்ம ஜங்குக்கு பயங்கரமாக அடிபட்டுருக்கும். இந்த மாதிரி ஜங்குக்கு அடிபட்ட மூமெண்ட்டில் இருக்கிறத நம்ம சுகா நோட் பண்ணிவிட்டு சுகா ஒரு பிஸ்னஸ் மேனுங்கிறதுனால அவரோட சிட்டியை விட்டு அவரோட சிட்டிக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். கூட்டிகிட்டு போய் நம்ம ஜங்குக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பார். ட்ரீட்மெண்ட் பார்த்து நம்ம ஜங்குக்கு சேவ் பண்ணி தன்னோட பிரதராகவே இவ்வளோ இயர்ஸ் பக்கத்துலேயே வச்சுருப்பாரு. ஜங்குக்கு ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்ல தன்னோட பேரண்ட்ஸ் அந்த பிளேஸில் இல்லை. ஏன்னா நம்ம சேவ் பண்ணணும். ஜங்குக்கோட பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருச்சு இது வியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அட்டாக் பண்ணிட்டாங்க. பி நினச்சி தன்னோட சன்னை இப்போ கில் பண்ணிட்டாங்க. அதனால பி டெத் ஆனவனாகவே இருந்துட்டு போகிறான்ங்கிற மாதிரி அவங்களோட நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணி வியா இருக்கிற நம்ம டேங்க மாட்டியிருப்பாங்க. டேங்க மாட்டி அந்த சிட்டி வேண்டான்னு சொல்லிட்டு இன்னொரு நியூ சிட்டிக்கு வந்துருப்பாங்க. நம்ம ஜங்குக்கு அதே பிளேஸில் வந்து தேடி பார்த்தா டேயோட ஃபேமிலி மெம்பர்ஸ் டெத் ஆன அதே டேலேயே இன்னொரு ஆக்சிடெண்ட்டில் ஜங்குக்கோட பேரண்ட்ஸுமே டெத் ஆகிட்டாங்கங்கிற மாதிரி ஜங்குக்கோட டேடே ஹோல் ஒர்க்கையும் பண்ணி வச்சுருப்பாரு. அப்போ தான் எனிமிஸ் யாருமே வியை தேடி வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி இதை கேட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்பவே உடஞ்சி போயிடுவார். தன்னோட பேரண்ட்ஸையும் தன்னால் சேவ் பண்ண முடியல,
நம்ம வீயையும் சேவ் பண்ண முடியல, எல்லாத்தையுமே நான் ஒரே நேரத்தில் இழந்துட்டேனே, சிங்கிளாக இப்போ இருக்கேன்னு இந்த பிளேஸ்லங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜங்கு க்ரை பண்ணி அழுதுருப்பாரு. இந்த மாதிரி க்ரை பண்ணி அழுற நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி, யாரை சொன்னால் இந்த வேர்ல்டில் ரொம்ப சிங்கிள்ன்ட்டு, உனக்கு இந்த ஹயாங் எப்போதுமே இருப்பேன், நான் உன் கூட இதாக இருப்பேன், சரி அது உன்னோட பேட் லக், உன்னை விட்டு அவ்வளோ வெறுமை மூவ் பண்ணிட்டாங்க, க்ரை பண்ணாத ஜங்குக், நீ என் கூட வா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகர் தான் நம்ம ஜங்குக்கு கம்ஃபர்ட் பண்ணி அந்த பிளேஸ்லேருந்து கூப்பிட்டு போயிருப்பாரு. தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தன்னோட வீயை கில் பண்ண பர்சன்ஸை பழி வாங்கணும், ரிவெஞ்ச் எடுக்கணும் தான் நம்ம ஜேகே கேங்ஸ்டர் ஆகி மாஃபியாவாகி இப்போ இந்த வேர்ல்டோட மாஃபியா கிங்காகவே மாறி இருப்பார். இதை எல்லாத்தையுமே நம்ம ஜிமினா அப்படியே சொல்கிறாரு. இதை கேட்டு இப்போ வரைக்கும் நம்ம டேயால் நம்பவே முடியல. நீ என்ன சொல்கிற ஜிமினா, எனக்கு இது எதுவுமே நம்புற மாதிரி இல்லையே. நான் கூட நம்பலடா, ஜங்குக்கு இன்னும் உயிரோட தான் இருக்கானுங்கிறது நாங்கள் நம்பவே இல்லை. மேரேஜ் காலில் உன்னை ஸ்டேஜில் அப்படியே அட்டாக் பண்ண பற்றியா, அப்போ தாண்டா பார்த்தேன் ஜங்குக்க ஃபுல்லாக ஜெக்கேன்னு சொல்ல அது ஏதோ நியூ பர்சன் தான் நினச்சேன். ஆனால் அது ஜங்குக்கு தான்ங்கிறது அப்போவே நாங்கள் நோட் பண்ணிட்டோம். ஜங்குக்கோட பேரண்ட்ஸுமே ஜங்குக்கு பார்த்து ஹாப்பி தான் ஆனாங்க. ஆனால் ஜங்குக் எதுவுமே கண்டுக்காத மாதிரி உன்னை அந்த பிளேஸ்லேருந்து கூட்டு வந்துட்டான். நீ ஜங்கு கூட தான் இங்கே இருக்கிற, அப்போ ஹாப்பியாக இருப்ப, ஒரு ப்ரொடக்டில் இருப்பேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் யாருமே ஜேகே கிட்ட ப்ராப்ளம் பண்ணலை. நானும் அதனால தான் ஜேகே உங்ககிட்ட எப்படியாவது க்ளோஸ் ஆகணும்னு பேசிகிட்டு இருக்கேன். அவர் ஒன்றும் உன்னோட தேர்ட் பர்சன்லாம் கிடையாது. நீ உன்னோட ஹார்ட் முழுக்க வச்சு ஃபீல் பண்ணி லவ் பண்ண பர்சன் தான் அது உன்னோட ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆனால் நம்ம டேயால் எதையுமே நம்ப முடியல. என்ன சொல்கிற, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அந்த பிளேஸில் அந்த ஃபயராக இருக்கிற மூமெண்ட்டை உன்னோட ப்ரெயினால் அந்த மூமெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நீ ரொம்ப வீக்காக இருந்த, அந்த வீக்னஸோட நீ மயங்கின வேகத்தில் பள்ளத்தில் தான் விழுந்த. அப்படின்னா உன்னோட ஹெட்டில் அடிபட்டுச்சு. ஒன்று அந்த பள்ளத்துலேருந்து சேஃப் ஆகி பிளட் லாஸ் ஆகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு தான் நாங்கள் எல்லாருமே அந்த பிளேஸ்லேருந்து உன்னை சேவ் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். நீ பயத்தில் க்ரை பண்ணி அழுத மூமெண்ட்டுக்கும் கீழே விழுந்து அந்த ஸ்டோனு உன் ஹெட்டில் அடிப்பட்ட மூமெண்ட்டுக்கு தான் உனக்கு மெமரி மட்டுமே எரசாச்சு. மெமரி எரஸ் ஆனதுனால ஜங்குக்கோட பேரண்ட்ஸையும் உனக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஏன் என்னையே உனக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஜங்குக்கோட பேரண்ட்ஸுக்கு ஜங்குக்கு இந்த வேர்ல்டை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டான். நீ தான் அவர் கூட இருக்க போகிறேன்னு தெரிஞ்சுதான் நான் தான் உன்னோட பேரண்ட்ஸுங்கிற மாதிரி ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் உன்கிட்ட அப்படி சொன்னாங்க. உனக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் என்னையே நீ மறந்துட்ட. நான் உன் கூடையே இருந்ததுனால நான் இப்போ வரைக்கும் உன் கூடையே இருக்கேன். ஜங்குக்கு உன் கூட இல்லாதனால அவன் உனக்கு எனிமி மாதிரி தெரியுறான்டையான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா அப்படி பேசினான். இல்லை இல்லை இல்லை, இதை எதையுமே நான் நம்ப மாட்டேன். நீ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம க்ரை பண்ணி அழுற மூமெண்ட்டு சுகர் நோட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி டாக்டர் வேறு நம்ம டேக்கு மெமரி எதுவுமே ரீக்கப் ஆகிற அளவுக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வார்ன் பண்ணியிருப்பாங்களா. அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜிமினா புஷ் பண்ணி நக்கிட்டு டைட்டாக ஹக் பண்ணுறாரு. என்னாச்சு எதுக்காக இப்போ இப்படி இவ்வளோ எமோஷனல் ஆகி க்ரை பண்ணிகிட்ருக்க, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, நீ க்ரை பண்ணாத சொன்னால் கேளு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு, ஜிமினா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான், ஜிமினா என்ன சொல்லிகிட்டு இருக்கான், ஜேகே உங்களோட பிரதர் தானே,